தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் ராஜா என்ற 8 வயது சிறுவன் வசித்து வந்தான். அவனுக்கு தனியாக விளையாட யாரும் இல்லை. அவன் பெற்றோர்கள் விவசாய வேலைக்காக அதிகாலை முதல் வெளியே சென்று விடுவார்கள். மதியம் வீடு திரும்பும் வரை ராஜா தனியாக இருக்க வேண்டியிருக்கும். ஒரு நாள் ராஜா வீட்டு திண்ணையில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது மெலிந்த பூனைக்குட்டி ஒன்று சுவரில் ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது. அது பசியால் மிகவும் சோர்ந்து காணப்பட்டது. ராஜா பூனைக்குட்டியை பார்த்து இறக்கப்பட்டான். வீட்டிற்குள் சென்று தனது பாட்டிலில் இருந்த பாதி பால் கொஞ்சத்தை எடுத்து வந்து பூனைக்குட்டியின் முன் வைத்தான். பூனைக்குட்டி ஆர்வத்துடன் பாலை குடித்தது. பிறகு ராஜாவின் கால் பக்கத்தில் சுருண்டு படுத்து தூங்கிவிட்டது. அன்று முதல் அந்த பூனைக்குட்டி ராஜாவின் வீட்டிலேயே தங்கிவிட்டது. ராஜா அதற்கு முறுமுறு என்று பெயர் சூட்டினான். முறுமுறுவுடன் ராஜா தனிமையில்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தான். தினமும் காலையில் எழுந்ததும் ராஜா முறுமுறுவுடன் விளையாடுவான். பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் போது முறுமுறுவை வீட்டில் பூட்டிவிட்டு செல்வான். மாலையில் வீடு திரும்பும் போது முறுமுறு ராஜாவை வாசலில் மகிழ்ச்சியுடன் வெல்கம் செய்யும். ராஜாவின் பெற்றோரும் முறுமுறுவை விரும்பினர். அவர்கள் முறுமுறுவுக்கு சோறு போட்டு விடுவார்கள். இப்படி ராஜாவுக்கும் முறுமுறுவுக்கும் இடையே அன்பு பலமாக கொண்டாடப்பட்டது.